வணக்கம். தமிழ் ஈழ உறவுகளுக்கு வணக்கம். திருமலையூரான் எஸ். அசோக்குமார் எழுத்து இயக்கத்தில் தோலா மேன்ஷன் 2 கேபிட்டன் என்கின்ற ஒரு திரைப்படம் பிரான்சில் தரிஷ் நகரில் மிக பெருமையாக அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 படங்களை இயக்கியிருக்கிறார் திருமலையூரான் எஸ். அசோக்குமார். இந்த திரைப்படத்தின் காணொளி காட்சிகளை இத்துடன் இணைத்துள்ளோம். நன்றி, வணக்கம். Donc bonjour et bienvenue à tous. Donc aujourd'hui on se rassemble ensemble pour la remise des awards suite au film La Maison du Capitaine qui a été tourné tout au long de l'année 2019 en collaboration avec le CHRS Emmaüs Prost et d'autres centres d'hébergement d'Emmaüs. Donc déjà merci pour votre présence, merci d'être là tous. Donc en effet, c'est avec joie qu'on a tous tourné ensemble ce film d'action qui est sorti depuis maintenant 2 ans, 3 ans. Et aujourd'hui, on va vous remettre des prix à vous les participants, les acteurs et ceux qui ont contribué à cette œuvre cinématographique. Voilà, ce sera l'occasion de remercier tout le monde, y compris Helmugan, qui est à l'initiative de ce film. Et voilà. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு நல்லதொரு பொழுதிலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். Je remercie tout le monde pour ce jour. On s'est tous réunis pour la cérémonie. அதாவது மதிப்புக்குரிய திருமலையூரான் அவர்களுடைய 3 நெடும் படங்கள் இந்த பிரான்ஸ் மண்ணிலே அவர் வெளியீடு செய்திருக்கின்றார். கூரம்பு, பிடிமன், அதைவிட மிசோன் த மிசோன் து கேபிட்டன், இது 3வது படமாக. 2வது படமாக இதுவும், 3வது படமாக பிடிமண்ணும் அவர் தந்திருக்கின்றார் இந்த மண்ணிலே. இந்த படம் 100% பிரெஞ்சு கதையோடு பின்னி சென்றிருக்கின்றது. பிடிமண் திரைப்படம் ஒரு சமூகத்தோடும் ஒரு நாட்டுப்பற்றோடும் சென்ற கதையாக இருக்கின்றது. கூரம்பு திரைப்படம் நான் உண்மையில் பார்க்கவில்லை, அதை பற்றி எனக்கு சொல்வதற்கு தெரியவில்லை. மற்றபடி அவருடைய திரைப்பயணம் என்பது ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது. இன்டர்நெட்டில் எங்களுடைய தாயத்திலிருந்து அதன் பின்பு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் பிரபலங்களோடு சேர்ந்து அவருடைய திரைப்பயணம் நகர்ந்து சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் முக்கியமான பல பிரபலங்களோடு அவருடைய முன்னாள் திரைப்பயணம் பயணித்து சென்றாலும் இந்நாளில் இங்கே குளத்திலே கூடுதலாக பிரான்சிலே அவருடைய பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. Je remercie principalement monsieur திருமலையூரான் parce que ça fait 3 films qu'il a fait en France, il a produit en France, il a réalisé, et c'est un très grand honneur d'avoir sa présence parmi nous. Il a fait Dans la Maison du Capitaine, Colombo et Puliman. Colombo, je n'ai pas pu le voir, pourtant il a eu un très grand succès en Inde, etc. Et c'est un très grand honneur de pouvoir participer à son film. Et voilà, je remercie énormément pour m'avoir donné cette opportunité. இந்த நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய கலைஞர்கள் ஒரு சிலரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும். முதலில் இங்கே இருக்கின்றார் எங்கள் மதிப்புக்குரிய தயாநிதி அவர்கள். இவர் ஒரு எழுத்தாளர், நடிகர், அதைவிட பல மேடை, தொலைக்காட்சி இப்படியாக பிரான்ஸ் மண்ணில் மட்டுமில்லை இன்டர்நேஷனல் ரீதியாக தன்னுடைய கலைப்பயணத்தை நகர்த்தி கொண்டு செல்பவர். ஒரு கவிஞரும் கூட.
Monsieur Tala. Je voudrais d'abord présenter, les artistes qui sont ici parmi nous. Monsieur Dayanedi, qui est un artiste. Il a fait plein de présentations télé en France et aussi partout dans le monde. C'est aussi un écrivain. Il a écrit plein de dialogues, etc. Un scénariste. Donc voilà, c'est un honneur d'avoir cette personne parmi nous. அதை தொடர்ந்து மிஸ்டர் பரா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு இசையமைப்பாளர், கம்போசர், அதை விட ஒரு எழுத்தாளர், ஒரு நாடக தயாரிப்பாளர், அதை விட ஒரு சமூக சேவையாளர், சிந்தனையாளர், அதை விட அண்மை காலத்தில் எங்களுடைய இன்றைய இணையத்தின் இணையத்தின் வசதியின் ஊடாக ஆதிரை என்கின்ற ஒரு இணை வசதியின் ஊடாக இந்த குறும்படங்கள், நெடும்படங்கள் அதற்கு நாங்கள் வார்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். Monsieur Para. Je voudrais remercier Monsieur Para pour sa présence. C'est un compositeur, il a fait plein d'aides sociaux et je voudrais le remercier. C'est aussi un scénariste, c'est un très bon scénariste. Je vous remercie énormément pour votre présence parmi nous. Merci. இவர் இலங்கை, இந்தியா, பிரான்ஸ் 3 நாட்டுக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றவர் ஒரு பயணவர். தமிழ் திரையோடு ஒரு நீண்ட பயணம் செய்பவர். திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கின்றார், டைரக்டராக இருக்கின்றார். அவருடைய சேவை என்பது நிச்சயமாக எங்களுக்கு தேவை. அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். Je vais vous présenter Monsieur Strider, qui est parmi nous. C'est un producteur et c'est un homme qui bouge énormément en Sri Lanka, en Inde et en France. Donc, malgré il s'est rendu disponible parmi son temps. Donc voilà, merci énormément pour votre temps et votre présence parmi nous. இன்றைய தினம் எங்கே எங்களுடைய திருமலை ஊரான் அவர்களுடைய பிரெஞ்சு திரைப்படமான டால மியூசியம் டு கேபிட்டான் அந்த திரைப்படத்திற்குரிய இந்த நடிகர்களுக்கான சிறப்பு கௌரவம் கொடுக்கப்பட இருக்கின்றது. அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். Alors, Monsieur Tiromilo Muran, il a réalisé le film Dans la maison du capitaine. Et nous avons ici les acteurs qui ont joué dans ce film et nous voudrons les inviter devant l'Assemblée. Voilà. அதே நேரத்தில் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த மட்டில் எம்மவர்களும் பிரெஞ்சு மக்களும் இணைந்து நடிக்கின்ற, அதாவது பிரெஞ்சு மக்களுடைய பல படங்களில் எம்மவர்கள் நடித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் நான் அறிந்த மட்டில் ஒரு முதலாவது படம் எம்மவர்களுடைய ஒரு படத்தில் பிரெஞ்சு ஆக்டர்ஸ் நடித்தார்கள். On connaît plein de films où on voit des Français et des Indiens jouer ensemble, mais c'est la première fois que je vois en fait dans Emma Solidarité un film avec des Indiens et des Français réunis ensemble et jouer, produire un film ensemble. Donc c'est un honneur de faire ce film. Et je voudrais inviter les acteurs. Voilà, et tout l'honneur va à Monsieur Sabaratena. Merci beaucoup. Alors, acteur, le mot acteur est apparu. Alors, je remercie surtout à travers cette expérience menée avec beaucoup de générosité, d'entrain et de passion par M. Sabaratnam Shanmugam. D'acteur de la solidarité Emmaüs, je suis passé à acteur de cinéma, de la fraternité entre le Sri Lanka et les Tamouls liés aux Français. Et ça, c'est merveilleux. Et on a appris énormément, on a beaucoup échangé, on a appris sur nous-mêmes, sur nos cultures, sur nos langues. On n'a pas toujours compris, mais on s'est compris quand même. Et puis, ça a changé notre quotidien professionnel. On a travaillé aussi avec les résidents. Nous, on est une équipe, normalement, on est là pour diriger. Et finalement, on a été dirigé par un résident, et un illustre résident, qui est M. Sabat, et qui a su rassembler autour de lui tout ce monde ici présent et bien d'autres, des résidents du centre, des équipes, d'autres centres d'Emmaüs. On a pu le projeter dans plusieurs salles à Paris. Il a été vu par des travailleurs sociaux, par d'autres résidents qui ne connaissaient pas cette expérience.
Et donc ça a été vraiment un bel épisode qui va se poursuivre autrement, différemment d'autres films, j'en doute pas. Et je pense qu'il a encore des films en réserve. Et c'était vraiment un plaisir de vous avoir tous rencontrés, d'avoir pu partager avec vous ces grands moments qui sont inscrits sur une pellicule, en tous les cas, même si c'est du numérique, en tous les cas c'est inscrit et il peut encore être partagé avec d'autres. Merci à tous. Donc l'écharpe, c'est une belle couleur, j'aime beaucoup. Voilà. Bravo. Ça s'appelle Bonade. Merci. Moi aussi, je voudrais remercier Monsieur Tirumala Yohan Samaratnan Shanmugan. Nous, on le connaît depuis quelques années. Et c'était un très grand plaisir, une très belle aventure qui nous a sollicité pour participer à ce film. Alors, nous qui n'avions pas connu le cinéma indien, ni la langue indienne, on a fait la rencontre de personnes très, très sympathiques. Voilà. Et donc, merci de nous avoir fait participer à cette aventure avec Himalaya Productions, avec toutes les étapes de ce film, les tournages, le doublage. Et voilà, et on a découvert l'histoire au fur et à mesure, on ne la connaissait pas. Voilà, maintenant on connaît mieux, on sait qu'il va y avoir d'autres choses. Et voilà, merci et bravo. J'ai le plaisir et l'honneur de vous remettre ça. Voilà. Comment ça? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து ஈழமக்களாகிய எங்களுக்கு திரைப்படம் என்பது எப்படிப்பட்ட துன்பமான அனுபவங்களை தருகிறது என்பது உண்மை. எங்களுக்கு திருப்பி எல்லாம் எங்களுக்கு இப்படி பெரிய முயற்சி எடுக்கிறதன் ஊடாகத்தான் இன்றைக்கு ஓரளவுக்கு ஒரு 10 படங்கள் 50 படங்கள் வந்தேன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து விடாப்பிடியாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஃப்ளேம், ஒரு சுவாலியாக அவர் அதிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றதே ஒரு சிறப்பு. அதற்காகத்தான் உண்மையிலே நாங்களும் வந்தோம், அவருக்கு பின்னாடி ஓட்டணும்னு சொல்லி நாங்கள் இறுதியாக அதை நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். Je appelle M. Pierre, s'il vous plaît. Merci. Il faut que je fasse un discours. Ouais, beaucoup qui sont ici savent que, comme bien j'aime Emmaüs, donc ça m'a amené il y a 15 ans, 20 ans à ouvrir un atelier de réfection de fauteuil, que je ne fais plus, mais je n'ai pas honte parce que c'est ma fille qui a pris la suite. Et j'allais dire, du coup, il y a 2 fois plus de monde, donc c'est magnifique comme résultat. Bon, et puis, ça m'a amené à ce qu'on fasse connaissance et que vous me fassiez découvrir une carrière cinématographique. Alors, pendant le tournage, je ne l'ai pas dit, hein, mais j'étais très embêté parce que je me suis aperçu que ma mémoire s'était devenue un vrai petit poids. Donc, dès qu'on avait des phrases de plus de 5 mots à me faire prononcer, je n'arrivais plus à les tenir. Enfin, ça a été une très belle découverte. J'ai vu le film avec plaisir. Alors, c'était dans Paris, je sais pas, un soir, c'était très sympa. Et puis, j'avais fait le travail avec vous de post-synchronisation. Alors là, j'imaginais pas. Alors, heureusement qu'il y avait une jeune femme qui était là et qui passait son temps à me donner des... Si, elle est là. Marion Barre, oui.
Non, je pense que c'était l'autre pour le doublage. Bon, peu importe. Non, mais c'était... Et du coup, grâce à elle, ben, j'ai été à peu près capable d'aider dans cette séquence de travail. Et puis après, j'ai une autre... un très beau souvenir, c'est que ben, vous m'aviez donné le DVD du... Oui, c'est bien un DVD du film. Et on l'a regardé à la campagne avec mes petites filles. Alors, entre 14 et 8 ans. Et j'ai été tout surpris de découvrir tout l'intérêt qu'elles portaient à voir leur grand-père dans un film. Alors ça, c'est un grand remerciement que je vous dois. You understand me? Yes. Oh, thank you. I don't have to translate. Yes. Et puis, aujourd'hui, ben, j'ai une coupe en souvenir, c'est très très beau aussi. Et ben, je vais la mettre dans mon bureau parce que je n'ai jamais eu de coupe dans l'existence. Je sais bien que c'est un début, mais donc je vous remercie. Et puis ce que j'ai pas dit, ce qui était le plus important pour vous, c'est que bon, Emmaüs peut aider à mission à aider les gens dans le pétrin. Alors vous m'excusez, j'emploie pas le vocabulaire de l'abbé Pierre, mais je prends le mien. Et ce que j'ai découvert, c'est que ça leur laissait des chances professionnelles, artistiques énormes. Et là, vous en êtes un très bel exemple et je veux vous en féliciter. Merci. Merci beaucoup. Thank you very much. Kevin, regarde pas. Bon, il parle pas. Merci. Ah. Voilà. Voilà, j'ai pas parlé, j'ai utilisé le programme pour rendre hommage. Voilà, les collègues ont dit plein de choses intéressantes. Je préférais passer par les médias. Encore, Bobby, encore. Encore parce que je suis comme un fou. La façon comment je réagis, c'est vrai. Je suis comme un fou, mais je remercie Dieu. On n'est pas tous pareils et toutes les femmes ils sont pas pareilles. Et moi je vais faire toujours un pas en avant, aller en avant, pas en arrière. Et je veux rester avec des gens bien. Et je vous remercie à tous. La médaille d'or. Merci. Eh ben, comme tout le monde, je suis honoré pour la coupe. Comme monsieur, j'ai jamais reçu de coupe. C'est ma première coupe. C'est une expérience, c'est une petite expérience pour moi, malgré que c'était vite fait. Mais on a passé des bons moments ensemble, la tournée, à faire, à refaire. C'était bien. Et je suis très honoré pour votre coupe et merci beaucoup. Thank you. Merci beaucoup. Mais merci. Bravo. J'étais très heureuse de tourner dans ce film avec toute l'équipe du CHRS et les acteurs Sri Lankais et Tamoul. Merci beaucoup. Merci. Direction, s'il vous plaît. À la réalisation.
Elle a joué dans 3 films et c'est son 3e film qu'elle joue en tant que rôle principal. Elle a joué dans Colombo, dans La Maison du Capitaine et elle est en train de jouer dans un autre film aussi actuellement. அதோடு எம்மாவோஸ் solidarité-க்கும் Idalia வழங்கும் protection-க்கும் நன்றி. Merci énormément pour m'avoir donné cette opportunité, monsieur Chalmogos, voilà, pour m'avoir donné cette opportunité de jouer dans ce film, la production Idalia et l'association Humaine Solidarité pour votre soutien. Merci beaucoup. Ben voilà pour monsieur Dadon. Voilà. உடனே பற்றிய ஒரு விஷயம் சொல்ல வேண்டி கிடக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியாது ஒரு டெலிஃபோன் ஒன்று வந்தது ஒரு டைரக்டரோட ஒரு திரைக்கதை எழுதினவர் டைரக்ட் பண்ணுறார் ஒரு படம் தேடி திரிகிற ராக்கில் உன்னை பேர் கொடுத்துருக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு சோமேஷ் அதையும் சொன்னதால் வேணும் சோமேஷ் கொடுத்துருக்கிறேன் அப்போ இவரை நான் பார்த்ததே இல்லை ஒரு டெலிஃபோன் ஒன்று அடித்தேன் காலையில் போய் 10 மணிக்கு வர முடியுமா அந்த லீவ் நாள் இருந்தபடியே நான் உடனே படிக்கிட்டு எப்படி வரணும் கேட்டேன் ஏதாவது கோச்சு அப்படி இருந்தால் போட்டுட்டு வாங்க என்ன ஒரு கொமெடிக்கு நடிக்கத்தான் ஏதாவது சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய முஸ்பத்தில் நாங்கள் பேர் அந்த கொமெடி நாங்கள் போன உடனே இந்த குடும்பியும் காரியம் பார்த்துட்டு கொமெடியில் நீ தான் இந்த படத்தில் வில்லன் குடும்ப படத்தில் மெயின் வில்லன்னா என்ன நடிக்க வைக்கிறேன். Alors, monsieur, il a joué, donc, il a été acteur dans ce film, vous savez très bien, il a joué le rôle de méchant. Il voulait juste dire que voilà, j'ai reçu, comment j'ai eu cette opportunité, c'est que je ne connaissais même pas monsieur le réalisateur. Et j'ai reçu un appel le matin et un monsieur m'a appelé, il m'a dit que voilà, tu as rendez-vous à 10h avec une personne qui s'appelle Saba et tu vas jouer dans un film et lui il pensait que voilà, j'allais jouer en tant que comédien dans la comédie mais dès qu'il a vu mon apparence etc il m'a donné en fait l'opportunité de jouer en tant que voilà, méchant dans ce film et pour moi c'est un grand honneur. Merci. Donc, bonsoir à tous. Merci pour cette coupe au marketing. C'est très gentil de votre part à tous. Et on est cette film, tu crois, on travaille bien et ça passe bien entre nous. Il y a 2 communautés en fait, sri-lankais et français. C'est très bien passé. Tout d'abord, merci infiniment pour M. Sabaradin. Normalement, cette coupe, en fait, c'est lui qui a créé cette histoire, c'est lui qui écrit cette histoire, on est bien d'accord tous, et il fait travaille bien en fait. C'est pour ça qu'on travaille bien. Merci encore, merci infiniment, et
Voilà, on travaille, je crois, ensemble pour un deuxième film. Ça y est, ça commence déjà. Merci à toi à tous. Merci infiniment. C'est une agréable journée aujourd'hui. Je suis très content, je suis très heureux. Merci infiniment. எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படமானது ஒரு உண்மையாகவே பெரிய ஒரு முயற்சி. ஏனென்றால் எங்கள் நாட்டவர்களையும் வைத்து பிரெஞ்சு நடிகர்களையும் வைத்து இயக்குவது என்பது சாதாரண விடயம் அல்ல. நிச்சயமாக சாதாரண விடயம் அல்ல. அதை சாதித்து காட்டியவர் அன்னை அசோக் குமார் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே தலை தாழ்த்தி நாங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய இந்த பணி ஒரு உன்னதமான பணி. உண்மையாகவே எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், எங்களுடைய கலைஞர்களை முன்கொண்ட வேண்டும் ஒரு உந்து சக்தியாக இருந்து அவர் என்னுடைய தனியாக கூடி பேசியிருக்கின்றார். அவர்கள் பேச்சு மூச்செல்லாம் கலைதான். அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய இந்த பணிகள் இன்னும் சிறக்க வேண்டும், தொடர வேண்டும். அவர்கள் வெள்ளி திரையில் முறிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொள்கிறேன். எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் ஏராளமான அனுசரிப்பு இருக்கின்றது. இணைந்து பயணிக்கலாம், எதிர்பார்க்க செல்லலாம். நன்றி. Les stars du film. அடுத்ததாக ஜிஆர்டி தமிழொலியிலே ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய யோகராணி அவர்களுக்குரிய விருது வழங்கப்பட போகின்றது. அவரை அன்போடு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 4 ஆண்டுகளை கடந்த ஜிஆர்டி தமிழொலியில் பல நிகழ்ச்சிகளை தொகுக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளினி யோகராணி அவர்களுக்குரிய விருது இப்பொழுது இயக்குனர் அசோக் குமார் சார் அவர்களால் வழங்கப்படுகின்றது. நினைவு சின்னம் இப்பொழுது இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அவர்களுக்கும் முதலில் இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இதை அன்புடைய அசோக்குமாரனுடைய கையை வாங்குவதை திட்டமிட்டிருக்கிறேன். அவருக்கு நன்றி. அடுத்த விருதினை பெறுவதற்காக ஆபேல் மோசஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேசக்கூடியவர் இப்பொழுது இயக்குனர் அசோக்குமார் சாரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்திலே நடிகராக வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அங்கே வாழ்த்துக்கள் சொல்லி அவரை அன்போடு அழைக்கின்றோம். Je vous remercie énormément Monsieur Sabah, c'est grâce à lui que si je suis là en fait. Donc voilà, cette opportunité je ne l'aurais pas eu sans votre soutien et sans le soutien de Monsieur Sabah. Merci énormément, merci. தம்பி சுரேஷ் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். சுரேஷ் விருதினை கொடுப்பதில் இப்பொழுது 4வது படத்துக்குரிய அன்புக்குரிய ரோகான் அவர்களை அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு மேடை கிடைக்கின்றோம். அவருக்குரிய மாண்பை தெளிப்பு இடம்பெற போகின்றது. எல்லோரும் ஒரு கால்
மேலே வந்து Félicitations. Monsieur Rogan, c'est son 4e film où il travaille en tant que monteur dans ce film. இயக்குனர் அசோக் குமார் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார். அவருக்கு விருது இயக்குனர் அசோக் குமார் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார். On donne cette récompense, ce prix à compositeur de musique, Maris, qui est en Inde. Donc c'est lui qui s'est occupé du son, etc. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரோபின் அவர்களுக்குரிய மாண்பெற்றல் இப்பொழுது இடம்பெற போகின்றது. ரோபின் கூட் அவர்களுக்கு உரிய மதிப்பளிப்பு இடம்பெறுகின்றது. அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் ரோபின் கூட் அவர்கள். கூரம்பு திரைப்படத்திலிருந்து இப்பொழுது தொடர்ச்சியாக அசோக்குமார் சாரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒருவர். தன்னால் இயன்ற எல்லா வளத்திலும் உதவிகளை செய்யக்கூடியவர். எல்லா கலைஞர்களையும் இணைத்து பயணிக்கக்கூடிய அன்புக்கினிய ரோபின் கூட் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரபல தொழிலதிபர், அது மாத்திரமல்ல பழைய மாணவர் சங்கம் என பல துறைகளிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். 1000 மாணவர்களை இணைத்து பயணிக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி இப்பொழுது கிட்டத்தட்ட பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய மாணவர்களை படித்து உருவாக்கிய பெருமைக்குரிய திரு பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லா துறைகளிலும் ஈடுபடக்கூடியவர். மாத்திரமல்ல எல்லோருக்குமே ஒரு உறுதுணையாக தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். படிப்பு என்பது அவருடைய ஒரு உயிர் கூட்டாக இருக்கின்றது. இந்த விழாவுக்கு வந்ததற்காக மீண்டும் ஒரு தடவை நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது அவருக்குரிய திரு பாஸ்கரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான கரகோஷம் இங்கே. புரொடக்ஷனுக்கு தொடர்ச்சியாக தன்னால் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மல்லிகா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். நடிகை மல்லிகா அவர்கள் வருங்க. அவருடைய மாண்பெற்றல் இப்பொழுது இடம்பெற போகின்றது. எங்கே ஒரு முறை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். Monsieur Kevin, s'il vous plaît. Mais vous prenez-vous எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் மல்லிகா. என்னுடைய பூர்வீகம் சென்னை. நான் வந்து முதல்ல வந்து திரு அசோக்குமார் அவர்களை வந்து லூர்து திருப்பயணத்தில் தான் பார்த்தேன். அவர் வந்து எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அவருடைய திரைப்படத்தில் கீதாலய ப்ரொடக்ஷனில் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். நான் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து டோலா மெசோ ஜூ கேபிட்டன் படம் வந்து வெற்றிகரமாக எடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி tous les Français acteurs dans la maison du capitaine, je vous remercie. Ouais, félicitations. Ouais. Merci à la ஒரு முறை உற்சாகமான கரகோஷம் please. சாதித்தவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். புதிய தலைமுறை கலைஞர்களை இணைத்து பயணிக்கின்ற இந்த மகத்தான எண்ணத்துக்கும் இவர்களுடைய சேவைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த இயக்குனர், நல்ல மனிதன், பண்பாளன், மூத்தோரையும் கலைக்காக வாழ்ந்தோரையும் இந்த இடத்திலே கூப்பிட்டு அவர்களுக்கும் இந்த பெருந்தன்மை இங்கு உள்ள அடுத்த தலைமுறையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றி நானும் அனைவரும் பொழுது கதைத்துக் கொண்டிருந்தோம். 6 இடத்தோடு இருந்தால் தான் நீண்ட படைப்புகளை தர முடியும். உங்கள் படைப்புகளை காண அவரால் இருக்கும். உங்களோடு சேர்ந்து பணியாற்ற இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. Alors, je traduis juste ce qu'il a dit. Je vous remercie énormément. Voilà, c'est un honneur de travailler, enfin, d'avoir M. Chalmourin parmi nous. C'est un homme très humble et il y a plein de choses à apprendre de lui. Donc voilà, moi,
mes camarades, on était en train de discuter à propos de lui. C'était un honneur en fait voilà, de travailler avec lui. Donc, voilà, merci. நான் ஐயாவை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஐயாவுடைய அண்ணா அவங்களெல்லாம் இந்த நாடகத்துறைக்கு ஆற்றிய பணி கொஞ்சம் நெஞ்சமில்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ரசித்த நாடகங்கள் எங்களுடைய கலை வளர்த்த பெருமை இந்த குடும்பத்துக்கும் ஐயாக்களுக்கு சாரும். நாங்கள் இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமும் இந்த சின்ன வயசில் நாங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கொண்டது தான். சரியா? எல்லாரும் மூத்தவருக்கு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற கலைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் சமுதாயத்துக்கும் எங்கள் மக்களுக்கும் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொள்வேன். நன்றி. Parce que voilà, j'étais un grand fan de ce monsieur voilà, et de sa famille. Et j'ai énormément appris voilà, de son travail, de sa famille. Ils m'ont vraiment apporté énormément de soutien. Et c'est un honneur d'avoir voilà, un remerciement de sa part. Et voilà. தம்பி வந்து எங்களோட சமூகத்துக்கு ஆற்றிய பணிக்காக அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்குது. இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இடத்துல சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். அவருடைய அந்த விழாவுக்கு போக முடியாமல் இருந்த என்னுடைய உடல்நலக்காரத்தெல்லாம் போக முடியலை. ஆனால் இருந்தாலும் நான் வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு இந்த என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்றி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை எனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. Je remercie également monsieur, il est comme un frère pour moi. Il s'est rendu disponibilité malgré voilà, son travail. Il devait aller à une cérémonie, mais pourtant il est venu assister à cette cérémonie. C'est vraiment un homme que je respecte énormément. Merci. Merci énormément. நன்றி. நன்றி. நான் வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் ஸ்ரீதர், சென்னையில் இருக்கும் ஸ்ரீ சாய் மீடியா ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூசர் MD. 2-3 படங்கள் பண்ணிட்டேன். 4வது படங்கள் வெயிட் பண்ணுறேன். அன்னைய மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் கிடைக்கணும். சரிங்களா? ஏன்னா அன்னையை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பர அண்ணன், நம்ம அண்ணன், நம்ம யோகேஷ்லாம் சொன்னபோது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அன்னையோட இங்கே நிற்கிறது. தம்பி ஒரு இயக்குனர், அவரும் இங்கே வந்து படங்கள் எடுக்கணும், நாங்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். எதிர்காலத்தில் இணைஞ்சு செய்வோம். கண்டிப்பாக. நன்றி. 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 Monsieur, il dit que voilà, Monsieur Shanmugam, j'ai fait énormément de films et voilà, c'est un honneur voilà, de le remercier et pour de remercier voilà, tous ces efforts qu'il fait. Et voilà, c'était vraiment un honneur. Et il remercie également voilà, Monsieur Schrieder parce que voilà, c'est comme un frère pour moi et c'est un honneur d'avoir en fait son respect et qui me respecte. Et voilà, je vous remercie énormément. Merci beaucoup. பொதுமக்கள் சார்பாக அதே நேரத்தில் ஆதிரை ஒரு சந்தியும் சனிக்கிழமையில் வந்து இந்த ஆதிரை மூலமாக ஜூம் வழியாக நீங்கள் படங்களை பார்க்கலாம். குறும்படங்கள் வெளியிட்ட படம் முடியாத வரலாம். அது இப்போ ஒரு 2 மாதமாக ஓடிக்கொண்டிருக்கு. 2 மாதம் ஓடிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட 1:30-2 மணிக்கு தொடங்கும். 5 மணி வரைக்கும் போகும். அதை நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். Alors, vous pouvez regarder voilà, les courts-métrages, les films qu'on réalise sur YouTube et sur Zoom. Non, Zoom. Sur Zoom, de 13h à 17h, tous les samedis. Et voilà, vous pouvez, je vous présente. Voilà. C'est un film, après on a discuté avec une qu'est-ce qui se passe, tout ça, tous les samedis. C'est la mission la production. என்னுடைய வாழ்நாளில் பொன்னாளாக நான் நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு இன்றைக்கு தான் எனக்கு பெருமை சேர்ந்திருக்கு. கொஞ்சம் தலக்கணமாக பேசிட்டு காரணம் என்னுடைய கலைஞர்கள் என்னை வாழ்த்திட்டு இருந்தது பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. பேச்சே வர மாட்டேன். ஐயா எல்லாம் அவர்கிட்ட காலடியத்துக்கு கும்பிடணும். சரியா? ஏனென்றால் அவங்களை ஆற்றிய பணிகள், அவங்க செய்து கொண்டு வர்ற பணி நாங்கள் செய்ய இல்லை. ஆனால் எப்படியான மனிதர்களை நாங்கள் ஆதரித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும். அந்த ஐயாலாம் அவங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்களை சமூகத்தில் சில குறைபாடுகள் இருக்குது. அதில் பேசின கஷ்டம் நாங்கள் எல்லாரும் ஒத்து ஒரு நல்ல ஒரு சினிமா உலகத்தையும் கலையையும் நாங்கள் முயற்சி செய்வோம் இவர்களுடைய ஆசீர்வாதத்தில்.
ஐயா நன்றி.